ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான செய்தி, ஒரு பரபரப்பான செய்தி. இலங்கையைச் சேர்ந்த 5 டான்கள், மிகப்பெரிய நம்ம தாவூத் இப்ராஹிம் மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் இலங்கையில் நம்பர் 1ஆக இயங்கக்கூடிய டான் 5 டான்களை இலங்கை அரசாங்கம் இன்டர்போல் உதவியோடு பிடிச்சிது. ஸோ இது எதுக்கு நம்ம இப்போ திடீர்னு பிடிச்சிருக்காங்க, அதை பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மலேசியா போயிருக்கும்போது ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் நம்ம நண்பர், அவரோட பேசிக்கிட்டு இருந்துட்டோம். அப்போ அவரோட ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது காரில் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இன்டர்போலோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நேரில் பார்த்ததுனால தான் இந்த செய்தியை போடுறேன். இதுக்கான வீடியோவும் போடுறேன். இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது அந்த வீடியோ. அவ்வளோ பரபரப்பாக அந்த டான்களை விரட்டி பிடிக்கிறது, அது என்ன நடந்தது, யார் அவர்கள், எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்றத பற்றி தான் இதில் நீங்கள் வீடியோவோட பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ கடந்த 10 நாளைக்கு முன்னாடி இந்த இன்டர்போல் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ட்ராவல் பண்ணுறோம், காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கேஎல்ல ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காரில் இப்போ ப்ளூடூத் போட்டு தான் அவர் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். நாங்கள் வேறு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் கால் வருது. கால் வந்தால் அவர் அட்டன் பண்ணால் மலாய் மொழியில் மறுமுனையிலேருந்து பேசுகிறாங்க. அவர் சிங்கள அதிகாரி, யார், மறுமுனையில் இருந்தவர். இப்போ இவரும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். இப்போ எங்கே இருக்கார் அப்படின்றது வேண்டாம், ஆனால் மலேசியாவில் மீட் பண்ணுறோம். போயிட்டுருக்கும்போது இந்த கால் வருது. கால் வந்தவுடனே இவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாரு. இவர் மலாயில் பேசுகிறாரு, சிங்களத்தில் பேசுகிறாரு, இங்கிலீஷில் மாற்றி இப்படி பேசிட்டே வராரு. கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார், பரபரப்பாகிட்டார். அவங்க வேறு ஜாலியாக பேசி 2 பேரும் போயிட்டுருக்கோம், வேறு ஒரு மேட்டர் பேசிட்டு போயிட்டுருக்கும்போது பரபரப்பாகிட்டார். பேசுகிறாரு, வைக்கிறாரு, இப்படி போகிறாரு. சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். கேஎலுக்குள்ளே எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஆசுவாசமாக படுத்திட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினும் போது கேட்டேன், என்ன ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. இல்லை ஒன்றும் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான், இல்லை நான் அதை ஃபாலோ பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தொடரலான்னாரு. அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆக்ஷன் என்னன்னு. இலங்கையை சேர்ந்த 5 டான்கள், இந்த 5 டான்கள் இலங்கையிலேருந்து தலைமறைவாகி வர்றாங்க. இது கொடூர கொலைகளை இவர்கள் செய்திருக்காரு. இலங்கையில் எப்படின்னா, ஒரு முக்கியமான நபரை என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டுக்குள்ளே அந்த ஃபோட்டோவே போடுற பாருங்க. ஏன்னா ஆதாரத்துக்கு உங்களுக்கு வேணும்ல, எந்த டிவி பேப்பர்லாம் வந்திருக்காது. இது ரகசிய டாக்குமெண்ட், அங்கே உள்ள டாக்குமெண்ட்டு. ஸோ என்னென்னா, கோர்ட்டுக்குள்ளே கூண்டில் ஏறி சாட்சி சொல்வதற்காக வந்த நபரை கூண்டில் வச்சு துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறாங்க, வக்கீல் ட்ரெஸ்ஸில். அந்த ஃபோட்டோ தான் இது. இந்த நபர் தான் சுட்டுக் கொல்லப்பட்டவர். எப்படி கோர்ட்டுக்குள்ளே துப்பாக்கி கொண்டு வந்தாங்க, வெளியே AK-47 சிங்கள இராணுவத்தினர் எல்லாம் நிற்கிறாங்க, எப்படி இந்த நபர் உள்ளே கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வக்கீல் ட்ரெஸ்ஸில் சட்ட புத்தகத்தில். இது ஒரு 50-70 ஹிட்ச்காக் படத்துலேயே நீங்கள் இந்த வந்துடுச்சு இந்த சீனு. எப்படின்னா, பைபிளில் ஃப்ளைட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா ஸ்கேனர்லாம் இருக்காது, இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கேனர்லாம் இல்லாத காலத்தில் மேனுவலாக செக் பண்ணுவாங்க. அப்போது ஒருத்தர் ஃபாதிரியார் வேஷத்தில் பைபிளை குடஞ்சி உள்ள துப்பாக்கி மாதிரி வெட்டி அதுக்குள்ளே இதை வச்சு ஏன்னா கொண்டு வந்த இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 80 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதை இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சட்ட புத்தகத்துக்குள்ளே ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இந்த ரிவால்வரை வைத்து அந்த வீடியோ பாருங்கள். பார்த்திங்களா, ரிவால்வர் வச்சு எடுத்துகிட்டு போய் இந்த நபரை போட்டு தள்ளிட்டாங்க. இது அங்கே உள்ள நீதிமன்றத்துக்கே ஒரு கேள்விக்குறியாச்சு. நீதிபதியை போட்டலாம், யாரை வேணாலும் பண்ணலாம், நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அந்த டான்களை பற்றி எல்லாம் தோண்டி துருவுறாங்க. ஏகப்பட்ட வழக்குகள், எல்லாமே மல்டி க்ரோர் சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே ப்ரௌன் சுகர், ஒயிட் பவுடரு, இந்த கடத்தல், அது போக அரசியல் கொலைகள். யாரை வேணாலும் பல லட்சங்கள் கொடுத்து எந்த தொழிலதிபர் வேணாலும் போட்டு தருவாங்க. பயங்கரமான டெரர் பீஸாக இருக்கும்போது இந்த புதிய ஆட்சி டைட் பண்ணுது. யாரை, இந்த பாதாள உலகம்னு வாங்க இலங்கையில். அது என்னன்னு தெரியல, இந்த பாதாள பைரவி படம் மாதிரி சொல்லுவாங்க இலங்கையில் கேட்டால். ஸோ அது அண்டர்வேர்ல்டு டான்ஸ் அவங்க பாதாள உலகத்தினர் ரவுடிகள்னு சொல்ல முடியாது, பாதாள உலகத்தினர்வாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பி ஓட்டுறாங்க, தலைமறைவாக இருக்காங்க. தலைமறை திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியோ அரபு நாடுகளுக்கு தப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மலேசியாவுக்கு வந்துடுறாங்க. அங்கே துரத்தினோடனே மலேசியாவுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஆனால் அப்போ தான் இவருக்கு அந்த கால் வருது. கால் வந்தவுடனே அந்த இன்னொருத்தரும் அவரை இலங்கையில் ஒரு முக்கியமான காவல்துறை முக்கியமான அதிகாரி,
அவர் வந்து இவருக்கு இன்டர்போல் காண்டாக்ட் பண்ணி எல்லாம் மெயில் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுவிட்டோன்னே இவர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இவர் விசாரிக்கிறாரு அந்த பேரில். ஏன்னா அது முழு பேர் பார்த்திங்கன்னா யாருக்குமே புரியாது. சிங்கள பேர்லாம் வாய்க்குள்ளேயே நுழையாது. நம்ம தமிழ்நாட்டுலாம் வாய்க்குள்ளே நுழையாது. அதில் முக்கிய அந்த டானோட தலைவர் யார் அப்படின்னா பத்மே அப்படின்றால் தான் ஒரு டான் அதோட தலைவர். இப்போ ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இந்த நபர் தான் அந்த டான்களுக்கெல்லாம் தலைவன். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா மலிந்த அப்படின்றது. இந்த மலிந்த நிமிந்தன் 2 பேர். இவங்க யாருன்னா இதில் ஒருத்தர் வந்து கமாண்டர், ஆர்மியில் சிங்கள ஆர்மியில் கமாண்டராக, இலங்கை கமாண்டராக இருந்த ஒரு நபர். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனால் இறுதி போர்லாம் முடிஞ்சுன்னா பல பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. இராணுவத்துக்கே அங்கே வேலை இல்லாமல் பல பேர் குப்பை பொறுக்கிற வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரியான அனுப்பி விட்ருவாங்க. கார்ப்பரேஷன் வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அதில் இவர் கமாண்டராக இருந்த நபர் என்ன பண்ணுறோன்னா நிழல் உலக தாதாவாக மாறிட்டாப்புல. இந்த செயினை பார்த்திங்களா, ஆளை பார்த்திங்களா, இவர் தான் கமாண்டர். ஸோ இந்த நபர் பேர் வந்து சலிந்த. பெரிய பேராக இருக்கும், உங்களுக்கு புரியாததுனால அந்த பேரோட எண்டு வந்து சலிந்த. என்ன மஹிந்த ராஜபக்சேன்னு வாங்கல, மஹிந்தன் ஷார்ட்டாக கூப்பிட்றாங்க. அது மாதிரி சலிந்த. அப்புறம் வந்து இந்த தலைவர். அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் கிடையாது, செமன் அப்படின்னு ஒரு நபர். இப்படி ஒரு 5 பேரை வந்து பிடிக்கிறாங்க. இந்த செமன் இதுதான் ஃபோட்டோ பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த 5 பேர் வந்து இந்த 5 பேர் தான் தேடப்படும் குற்றவாளிகளாக மலேசியாவில் தர்றாங்க. அதுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா இந்த பேரில் யாருமே மலேசியாவுக்குள்ளே வரல. இமிக்ரேஷனில் செக் பண்ணுறாரு, அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க, இங்கே ஃபோன் அடிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா மலேசியாவில் இந்த பேரில் யாருமே வரலன்றாங்க. ஸோ இப்போ இவர்கள் இன்டர்போல் தேடுது அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அடித்து ரோடு பார்டர் வழியாக தாய்லாந்து எஸ்கேப். நாங்கள் அன்றைக்கி இருக்கும்போது தான் இவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. தாய்லாந்து இமிக்ரேஷனில் செக் பண்ணால் ஃபோட்டோ மேட்ச் ஆகுது, பேர் மேட்ச் ஆகலை. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இருக்கார் நீங்கள் கொடுத்துருக்கிறதுல. பட் ஆனால் வந்து பாஸ்போர்ட்டில் வேறு பேரில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபெரேரான்ற பேரில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தாய்லாந்தில் நெருக்கி தூக்கிடுவாங்க அப்படின்ன உடனே என்னென்னா நிறைய நல்லுள்ள தாதாக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவித்ராம் ஆட்கள் கூட வந்து தாய்லாந்தில் பல காலம் ஒழிஞ்சிருந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அடித்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஜகார்த்தாக்கு போயிடுறாங்க எஸ்கேப் ஆகி ஃப்ளைட்டில். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தா போனோன்னே இவங்க தாய்லாண்டில் ஒரு 2 நாள் தேடி ஒன்றும் சிக்கலை அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஜகார்த்தாவில் இந்த ஃபோட்டோவில் என்ட்ரி ஆகிறாங்க. ஆனால் இலங்கை அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பேர் உள்ள இந்த ஃபோட்டோவில் உள்ள நபர் எங்கே எதுவும் தேடப்படும் குற்றவாளியாக இன்டர்போல் அறிவிச்சிருக்கு, நீங்கள் எங்கே வந்தாலும் எங்களுக்கு பிடிச்சி கொடுங்கன்னு தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேட்ச் ஆகுது, பேர் மேட்ச் ஆகலை. அப்போ வந்து இந்தோனேஷியா கவர்மெண்ட் வந்து இவர்களை பிடித்து கொடுத்தால் ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ தான் நம்மால் என்ன பண்ண இன்டர்போல் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்காரு, இவர் அந்த லிங்க் பண்ணி கடைசியில் அதாவது என்னென்னா பாஸ்போர்ட்டை டேமேஜ் பண்ணிடுங்க. அவங்க சிக்கனாயினா அவங்க பாஸ்போர்ட்டை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா அவங்க வேறு நாட்டுக்கு தப்பி ஓட முடியாது. அப்போ என்ன ஆகுனா எந்த நாட்டு பாஸ்போர்ட்னா ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டாக ஸ்ரீலங்காவுக்கு தான் நாடு கடத்த முடியும். பாஸ்போர்ட் டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பி உங்கள் ஊருக்கே அனுப்பி விட்றோம்ப்பான்னு அதுதான் சர்வதேச சட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 5 பேரையும் அப்படி அனுப்பலான்னு பார்த்தா அதுக்கு சிக்கல் வரும்போது என்னென்னா நைட்டாக தூக்கிடலான்றாங்க. தூக்குனா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு போட போகிறேன். இந்த வீடியோ முதல்ல பார்த்துருக்கேன். Face down, everyone. பார்த்தீங்களா, இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கி இருக்கும்போது போலீஸ் டேஸ் அவுட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறாங்க, 2 பேர் மட்டும் இந்த 3 பேர் பிரிஞ்சு வந்து இந்த காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து தங்கிடுறாங்க.
மீதி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போலீஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி இவங்க 2 பேரை டார்கெட் போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணால் அவங்க நேராக வந்து இவங்களையும் காட்டி கொடுத்தாங்க. மொத்தம் அந்த சேஸ் அவுட் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ தான் அது. நேராக வந்து அடித்து இந்தோனேஷியா போலீஸ் டார்கெட் போட்டு டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. எத்தனை போட்டு எப்படி செயின் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் அதே மாதிரி தான் இருக்கீங்க. வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடிஸ் தாதா எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நகைகளை போட்டு எக்ஸிபிட் பண்ணுவான். ஏன்னா அவன் யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியணுன்றக்காக. ஸோ அந்த வகையில் என்னென்னா நலிந்த, அப்புறம் வந்து நசிந்த, அப்புறம் வந்து நம்ம பத்ம சிம்மன் எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெரிய இன்டர்போல் ஆக்ஷன்னு, இலங்கையிலே பெரிய நிம்மதி அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர்களை பிடிச்சி விசாரித்து பார்த்தோன்னா 2 கண்டெய்னர் நிறைய ப்ரௌன் சுகர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதெல்லாம் நமக்கு எக்ஸ்க்ளூசிவான படம். கண்டெய்னரில் ப்ரௌன் சுகரு மூட்டையாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பல ஆயிரம் கோடி விலை போகக்கூடியது அப்படின்றாங்க. போலீஸ் பிடிச்சி இலங்கை போலீஸ் பிடிச்சி இது பண்ணி விசாரணை தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த 5 பேரை பிடிச்சது ஒரு மகா வரலாற்று சாதனையாக இருக்குது. அதில் நம்ம நண்பர் தான் இன்டர்போல் ஆஃபீஸர். அவர் தான் வந்து இந்த ஆக்ஷன்லாம் இருக்கும்போது இவர்கள் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கூட இருந்ததுனால அந்த வீடியோலாம் அவர்கிட்ட வாங்கி தர சொல்லி வாங்கி அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் வாங்கி இதை உங்களுக்காக பண்ணுறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இலங்கையில் இப்போ இந்த வாரத்தில் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த தலைமுறைவாக இருந்த பாதாள உலகத்தினர் என்று அழைக்கக்கூடிய இந்த பயங்கரமான டான்களை பிடித்திருக்கிறார்கள் இந்த வாரம். இது இலங்கை அரசுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக கருதப்படுது. ஏன்னா இவர்களால் பல அரசியல் தலைவர்களும் பல பிஸ்னஸ் மேனும் மிரண்டு போயிருந்தான். ஏன்னா இவங்களுக்கு காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வாங்க அப்படின்னு, கொலை யாரை வேணாலும் எங்கே வச்சு வேணாலும் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். ஸோ அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். எனவே ஒரு இலங்கையில் பரபரப்பாக இந்த 2 நாளாக பேசப்பட்டு வரக்கூடிய சம்பவம் தான். இதை வந்து இலங்கையில் உள்ள டிவி பத்திரிகைகள் கூட இவ்வளோ டீட்டெயிலாக வெளியிட்டிருக்குமான்னு தெரியல. நாம் வெளியிட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு சோர்ஸ் இருந்ததுனால அதை போட்டிருக்கோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.